ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மீன் வந்துட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்ப்போம். அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வெட்டி வச்சுக்குவோம். முதல் நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டிக்கிங்க. இப்போ பூண்டு வெட்டிக்குவோம். பூண்டும் நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டிக்கிங்க. இஞ்சியும் நல்லா சின்னதாக இந்த மாதிரி வெட்டிக்குவோம். சோப்பு மிளகா. இப்போ எல்லாம் நம்ம வெட்டி வச்சாச்சு. அதோடு சேர்த்து நான் கொத்தமல்லியும் வெங்காயத்தாலும் அதோடு நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வெட்டி வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம மீனோடு சேர்க்குறோம். வாங்க எப்படி சேர்க்கலான்னு போய் பார்ப்போம். மீனுக்கு உள் சைடில் வந்துட்டு கொத்தமல்லி வெங்காயத்தாள் சோப்பு மிளகா வைக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் பூண்டு இஞ்சியும் எடுத்து உள் சைடில் வைக்கிறேன். நான் மீனுக்கு உள் சைடில் வச்ச மாதிரி அதே மாதிரி இதெல்லாம் எடுத்து நம்ம மீனுக்கு வெளி பகுதியில் நம்ம வைக்கிறோம். இஞ்சி போட்டுக்கலாம். அதில் பூண்டு, வெங்காயம், சோப்பு மிளகா, வெங்காயத்தாள், கொத்தமல்லி எல்லாம் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம அதுக்கு நான் 2 சாஸ் நான் ஊற்ற போகிறேன். அது மேலே ஒன்று ஒயிஸ்டர் சாஸ், மீனுக்கு மேலே எல்லா சைட்லேயும் படுற மாதிரி ஊற்றுங்க நம்ம அது ஒயிஸ்டர் சாஸை. அடுத்ததாக ஃபிஷ் சாஸ். இதுவும் மீனுக்கு எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி ஊற்றுங்க. எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதில் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு போட்டு. இப்போ கடைசியாக நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த மீனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் இதை ஸ்டீம் பண்ணுறோம். நல்லா தண்ணி இந்த மாதிரி ஒரு சட்டியில் கொதிக்க ஊற்றிட்டு அது மேலே மீனோட ஸ்டீம் பண்ணுற பிளேட் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண மீனை எடுத்து அது மேலே வச்சு மூடிடலாம். இப்போ நம்ம மீன் ஸ்டீம் வந்துட்டு ரெடி ஆச்சு. இதை செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.